ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் ஓவலேஷன், அதாவது ஓவலேஷனுக்கு அப்புறமா ஒருவேளை நீங்கள் ஓவலேஷன் டைமில் கன்சீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா, அந்த கரு வந்து ப்ராப்பராக இம்ப்ளான்ட் ஆகி நல்லபடியாக வளர்கிறதுக்கும், அந்த கரு வந்து டெலிவரி வரைக்குமே ஒரு நல்ல ஒரு லாங் லிவான ஒரு நல்ல கருவாக இருக்கணும் அப்படின்னாலுமே, அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் போனாலுமே, இப்போ நீங்கள் ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறீங்க, இல்லை ஐயுஐ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே, அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த இது வரைக்கும் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுற வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டேப்லெட் எடுத்தாலும் நம்ம வந்து ஃபுட்டு மூலமாக எப்படி இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து நேச்சுரலாக நம்ம வந்து பூஸ்ட் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் போகாமல் நீங்கள் வந்து நார்மலாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ ஆஃப்டர் ஓவலேஷன் நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து நேச்சுரலாக பூஸ்டப் ஆகும். உங்கள் குழந்தை வந்து நல்ல இம்ப்ளான்ட் ஆகி பதிகிறதுக்கு ஒரு பஞ்சு மெத்த மாதிரியான ஒரு அமைப்பு தேவை. அதை தான் வந்து நம்ம எண்டோமெட்ரியம் லைனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். உங்களோட கரு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். ஸோ இதுக்காக நீங்கள் ப்ரொஜெஸ்ட்ரானை நேச்சுரலாக பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் வந்து உங்களோட ஓவலேஷன் முடிஞ்சு அந்த லூட்டியல் ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்து இந்த ஃபுட் எல்லாமே எடுத்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த மந்த்தே கருத்தங்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம ஆரோக்கிய உணவில் வந்து நிறைய இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ப்ரெக்னென்சிக்கு மட்டும் இல்லை, நார்மலாக ஜென்ரலாக எல்லா வயதுக்கும் ஏற்ற மாதிரி, எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி சூப்பர் ப்ராடக்ட் நிறைய வந்து நம்ம ஹோம்மேடாக ஆர்கானிக்காக ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். சீட்ஸ் பவுடர், வெயிட் லாஸ் பவுடர், கருஞ்சீரகம் ஓமம் பவுடர், அப்புறம் பூங்கார் அரிசி கஞ்சி, மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி, சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ், அப்புறம் எல்லாமே அதாவது மில்லட்ஸ் சிறுதானியங்கள் எல்லாமே சேர்ந்த ஒரே மல்டி மில்லட் பொங்கல் மிக்ஸ். இது எல்லாமே இப்போ ஃப்ரெஷ் பேட்சில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாமே வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிக்சரில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆஃப்டர் ஓவலேஷன் உங்களுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரானை நேச்சுரலாக பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான ஒரு முக்கியமான ஒரு சத்து எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் B6. இது வந்து பிரிடாக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிடாக்சின் வந்து உங்களோட ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் உங்களோட ப்ரொஜெஸ்ட்ரானை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த மாதிரியான உணவுகளில் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கொண்டக்கடலை, சிக்கன், அப்புறமா வாழைப்பழம், மீன், அதாவது ஃபேட் அதிகமுள்ள மீன் வகைகள், அதாவது மத்தி மீன், அந்த மாதிரியான மீன் வகைகள், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விட்டமின் B6 அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன் பிறகு ஒரு நாள் கொண்டக்கடலை, அப்புறமா சிக்கன்லாம் வந்து நிறைய பேர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சி பயப்படுறீங்க. லிமிட்டாக அளவாக எடுத்துக்கலாம், எந்த தப்புமே கிடையாது. அதனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தான். அதே மாதிரி டெய்லி ஒரு வாழைப்பழம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போதுமான அளவு விட்டமின் B6 கிடைக்கும். ப்ரொஜெஸ்ட்ரானும் நல்லாவே பூஸ்டப் ஆகும். இதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஃபுட் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜிங்க் ரிச் ஃபுட்ஸ், அதாவது ஜிங்க் அதிகமுள்ள உணவுகள். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணும், ப்ரொஜெஸ்ட்ரானை நல்லாவே பூஸ்டப் பண்ணி அதோட ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அதாவது அதோட உற்பத்தியை அதிகரிக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்க நீங்கள் அப்படின்னா பூசணி விதை எடுத்துக்கலாம், முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம், அப்புறமா லென்டில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பயறு வகைகள் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து ஜிங்க் வந்து ரொம்ப நல்லாவே பூஸ்டப் ஆகும். இது வந்து டெய்லி ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் டெய்லி 1 ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதை, அப்புறம் டெய்லி ஏதாவது ஒரு பயறு வகைகள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டே வரணும். இந்த ஜிங்க் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இதை விட முக்கியமான ஒரு சத்து, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீஷியம்.
இந்த மெக்னீஷியம் வந்து நமக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து நம்ம உடம்புல நல்ல பூஸ்டப் ஆகிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம மைண்டு வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் காமாக இருக்கிறதுக்கும் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் லெவல் குறைஞ்சு நார்மலாக ப்ரெக்னன்சிக்கு தேவையான மற்ற ஹார்மோன்கள் அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதில் ரொம்ப முக்கியமானது டார்க் சாக்லேட். ஒரு சிஸ்டரே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த டார்க் சாக்லேட் பற்றி போட்டிருந்த வீடியோவை பார்த்துட்டு டெய்லி ஒரு ஸ்கொயர் வந்து நான் டார்க் சாக்லேட் எடுத்துகிட்டு இருந்தேன் சிஸ்டர், நான் அப்போ கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு டார்க் சாக்லேட் வந்து உங்களுக்கு மெக்னீஷியம் சத்தும் கொடுக்கும். நம்ம மைண்டில் வந்து நல்ல அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மெக்னீஷியம் வேறு எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சியா சீட்ஸில், பாதாமில், கீரை வகைகளில், அப்புறமா வந்து அவகேடோவில் அதிகமாக இருக்கும். டெய்லி வந்து ஒரு 5 பாதாம் ஊற வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் வந்து இதுதான். ஸோ வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே இந்த மெக்னீஷியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது விட்டமின் சி. இந்த விட்டமின் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து அட்ரீனல் அப்படின்ற ஒரு உறுப்பிலேருந்து அட்ரீனல்லேருந்து சிக்னல் போய் தான் நமக்கு வந்து இந்த ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு, அதாவது உருவாகிறதுக்கு இந்த விட்டமின் சி வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ விட்டமின் சி அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ரிச்சான 2 ஃபுட் எதுன்னு பார்த்திங்கன்னா, நெல்லிக்காவும் குவாவா, அதாவது கொய்யாக்காய், அதாவது அரைக்காயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட். அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி, அப்புறம் இந்த மாதிரியான உணவுகள் எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. ஸோ டெய்லி ஒரு கொய்யாப்பழம் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க அதுலேயே ஆஃப்டர் ஓவலேஷன் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இல்லைன்னா நீங்கள் வந்து டெய்லி ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது, இல்லை வெறும் ஒரு டெய்லி ஒரு நெல்லிக்காவை சாப்பிட்றது, தேன் நெல்லி எடுத்துக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு விதத்தில், இல்லை ஆரஞ்சு ஜூஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் வெரைட்டியாக நீங்கள் வந்து விட்டமின் சி வந்து எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் ரிச் உணவுகள் எடுத்துக்கணும். அதாவது நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகள். ஏன்னா இந்த நார்ச்சத்து தான் நம்ம உடம்புல வந்து கழிவுகள் ஈஸியாக வெளியேறதுக்கு, பாடி வந்து நல்லா டிடாக்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் நிறைய பச்சை காய்கறிகள், ஃப்ரூட்ஸ், அப்புறமா வந்து முளைக்கட்டின பயறு வகைகள், இது எல்லாமே வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபைபர் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ரைஸ் எடுத்துக்காமல் அதுக்கு பதிலாக சிறுதானியங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வெறும் கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்து மட்டும் இல்லாமல் ஃபைபரும் சேர்த்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ரொம்ப நல்லாவே பூஸ்டப் ஆகும். இதனால் ஆஃப்டர் ஓவலேஷன் சில பேருக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாக இருக்கிறதுனால மிஸ்கேரேஜ் ஆகிடும். அதே மாதிரி எண்டோமெட்ரியம் சரியாக இல்லாததுனால மிஸ்கேரேஜ் ஆகிடும். அப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த கெமிக்கல் ப்ரெக்னன்சி ஆகும். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தவிர்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.